விஷ்ணு பகவான் கல்கி அவதாரத்தை எடுக்கிறப்ப அவருக்கு யார் யார் உதவி செய்வாங்க? இதை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. புராணங்கள் படி கலியுகம் தொடங்கி 5000 வருஷம் முடிஞ்சிருக்கு. விஷ்ணு பகவான் இந்த பூமியில அவதாரம் எடுக்க இன்னும் 4,27,000 வருஷங்கள் இருக்கு. ஒரு வெள்ளை குதிரையில வாளேந்தி பூமியில இருக்கிற தீய சக்திகளை அழிச்சு இந்த பூமியை சுத்தம் செய்ய விஷ்ணு பகவான் கல்கி அவதாரத்தை எடுப்பாரு. கலியுகத்தோட முடிவுல பூமி அழியாது, பூமியில இருக்க கெட்டவங்க தான் அழிஞ்சு போவாங்க. ஹனுமான், அஸ்வத்தாமன், பரசுராமர் இவங்கெல்லாம் சிரஞ்சீவிங்கன்னா உங்களுக்கு சாவே கிடையாது. கல்கி அவதாரத்தோட நோக்கத்தை நிறைவேற்ற ஹனுமான், அஸ்வத்தாமன், பரசுராமர் இவங்கெல்லாம் விஷ்ணு பகவானுக்கு உதவி செய்வாங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், விஷ்ணு பகவான் அவரோட கல்கி அவதாரத்தை எந்த ஊர்ல எடுப்பாருன்னு. உத்தரப்பிரதேசத்துல சம்பல்னு சொல்லப்படுற ஒரு கிராமத்துல கல்கியா பிறப்பாரு. விஷ்ணு பகவான் கல்கி அவதாரத்தை எடுத்து கலியர்கனை கொன்னதுக்கு அப்புறமா கலியுகம் முடிவுக்கு வரும். கலியுகம் முடிஞ்சு திரும்பவும் சக்தியுகம் நடக்கும். இந்த கால சுழற்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த கால சுழற்சி 1000 வாட்டி நடந்தா ஒரு கல்பம். இந்த மாதிரி 36,000 கல்ப காலங்கள் முடிஞ்சா பிரம்மாவுக்கு 100 வயசு ஆகும்னு சொல்லப்படுது.